நேர்மின் குரலாய் பிரதிபலிக்கும் யூரோ சேனலியர்களுக்கு வணக்கம். அதிமுகவோட 150 லிஸ்ட்டை வந்து நம்ம வேட்பாளர் லிஸ்ட்டை படித்தோம். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான சில புரிதலுக்காக அந்த காணொலியில தெளிவாக சொன்ன விஷயம், அதிமுக அலாட் பண்ண அந்த லிஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 13லேருந்து 14 அந்த தொகுதியை வந்து நாங்கள் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்ற விஷயத்த சொன்னோம். ஏன்னா கள நிலவரம் என்பது வேறு, அங்க நிற்கப்பட்டிருக்கும் கூடிய அந்த கூட்டணி கட்சிகளோட நிலை என்பது வேறு. ஸோ அந்த 14 லிஸ்ட்ல முக்கியமா 13 லிஸ்ட்டை வந்து தெளிவா வந்து மக்களோட பார்வைக்காகவும், அந்த கூட்டணி கட்சிகளின் பார்வைக்காகவும், திரு எடப்பாடியார் அவர்களின் பார்வைக்காகவும், அதிமுகவின் பார்வைக்காகவும். ஃபர்ஸ்ட் வந்து திருவண்ணாமலை என்றாலே எல்லாருக்கும் பரிட்சமான ஒரு நபர் ஆவா வேலு. ஸோ இவரை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாராலும் டெஃபிட் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும் சூழல்ல வேண்டுமென்றே ஏன் பிஜேபிக்கு கொடுத்தாங்கன்றது தெரியல. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆவா வேலு நிற்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை டோட்டல் பெல்ட்ல செஞ்சு வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து திமுகவை டிஃபீட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இப்போ இருக்க ஆன்டி இன்கமன்சி கேபிடலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ். ஒரு ஸ்ட்ராங்கான எஃபிஷியன்டான கேண்டிடேட்டை அதிமுக சார்பாக நிற்க வைக்கும் பட்சத்தில், ஏன்னா ஏவா வேலுன்றது இங்கிருந்து போனவர் தான் நபர். அப்படி இருக்கும் தருவாயில் நம்ம என்ன பண்ணலாம்னா, அதிமுக டீம் வந்து என்ன பண்ணும், ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை கொண்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு டஃப் கொடுக்க முடியும். அப்படி பண்ணாம டைரக்டா பிஜேபி இருக்கக்கூடிய பர்சனுக்கு கொண்டு போய் அங்க டஃப் கொடுக்க வைக்க நீங்க நடக்கிறது, டெபாசிட் வாங்குவாரா அப்படின்றது உள்ளபடியே ஒரு கேள்வியான விஷயம். ஸோ வேண்டுமென்றே பிஜேபியை ஓரம் கட்ட வேண்டும் என்று அதிமுகவுக்கு எண்ணமா, இல்ல பாஜகவுக்கு சில இடங்கள்ல அதிமுகவோட ஃபேவரான இடங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க, அதுலயும் மாற்று கருத்து இல்லை. ஸோ அந்த இடங்கள் என்னன்றது நான் அடுத்த வரக்கூடிய லிஸ்ட் சொல்ல போறேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு டஃப்பான கேண்டிடேட் நிக்க வைக்கும் போது அந்த கேக் வாக்க மிஸ் பண்றாங்க அப்படின்றத பதிவு பண்றோம். ரெண்டாவது திருப்பத்தூர், இந்த இடத்துலயும் அதே மாதிரி பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பெரிய கண்ணப்பன் ஒரு சிட்டிங் அமைச்சர் வேற, ஒரு செல்வாக்கான மனிதர். இந்த இடத்துல பிஜேபி சார்ந்த நபர் யார் நின்னாலும் வந்து பெரிய கருப்பன் வேலை, ஊழல் வழக்கு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாலும் கூட அந்த பெட்ல திருப்பத்தூர்ல இன்னமும் அவருக்கான செல்வாக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் பிஜேபிக்கு ஏன் 27 தொகுதி கொடுத்தாங்க அப்படி இப்படி எல்லாம் ஒரு பேசும் பொருள், அந்த எண்ணிக்கையை பேசும் பொருளா இருக்கு. இருந்தாலும் கூட எடப்பாடியார் அண்ட் டீம் கரெக்டா கால்குலேட் பண்ணி எந்தெந்த இடத்துல பிஜேபி வந்து வின் பண்ண வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சமயோகத்தனமா யோசிச்சு கரெக்டா கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, தெளிவா தெரியுது. அடுத்தபடியா கன்னியாகுமரி இந்த இடத்துல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். ஏனென்றால் மனோ தங்கராஜ் நபர் இப்போ கூட ரீசெண்டா அந்த பீர் குடிச்சிட்டு மாட்டினார் இல்லைங்களா, அந்த ஒரு நபர். ஸோ அந்த நபர் வந்து போட்டியிட்டா கண்டிப்பா வந்து வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்து டிஎம்கேல சொல்றாங்க. ஆனால் அங்க ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி இருக்கும் தருவாயில இந்த இடத்துல அதிமுக தான் நின்று இருக்கணும். ஆனா கன்னியாகுமரி டோட்டல் பெல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 தொகுதி வந்து அதிமுக வந்து மொத்தமா பிஜேபி கொடுத்துருக்காங்க, பாராட்டக்கூடிய விஷயம். பட் இந்த சூழல்ல அந்த ஒரு தொகுதியை கேபிடலைஸ் பண்ணும்போது ஏடிஎம்கே அஸ் எ பார்ட்டி வந்து அங்க ஸ்ட்ராங்கா காலூன்ற முடியும். ஏனென்றால் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அந்த ஒரு பெல்ட் வந்து சப்போர்ட்டிங் பெல்ட்டே கிடையாது. கன்னியாகுமரி அந்த அந்த பெல்ட் ஆனது சப்போர்ட்டிங் பெல்ட் கிடையாது. இந்த இடத்துல கேபிடலைஸ் பண்ணாம விடுறாங்கன்றது அதிமுக மீது தவறு. அடுத்தபடியா 4வது தொகுதி ஆவடி. நம்ம போதுமான நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஆவடி ரஹீம்ன்ற நபருக்கு கொடுக்க வேண்டிய அந்த வாய்ப்பை வந்து பறிச்சு கொண்டு போய் பிஜேபியான அஸ்வின் கொடுக்குறாங்க. ஸோ ரஹீம் வெற்றி வாய்ப்பு அங்கே உள்ளபடியே ப்ரூவன் ஃபேக்ட். நாசர் ரஹீம் நின்னா கண்டிப்பா நாசருக்கான எல்லாம் ஒரே சமூகம். இப்போதைக்கு இருக்க சூழல் நாசரோட ஆன்டி இன்கம்பன்சி அப்படியே கேபிடலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஹீம் அவர்களால் மட்டும்தான் பண்ண முடியும். அஸ்வின் போய் நின்னாலும் அட்லீஸ்ட் டு அன் எக்ஸ்டென்ட் யூ கேன் கெட் தி டெபாசிட், நோ டவுட். பட் கள நிலவரம் இந்த இடத்துல அதிமுகவும் தவறு பண்ணிச்சு, பிஜேபியும் தவறு பண்ணிச்சுன்ற விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்றோம். ஐந்தாவது திருச்செந்தூர் அஃப்கோர்ஸ் எல்லாமே இந்த முருகர் கோயில் விஷயம் பிரச்சனை எல்லாமே, அந்த மாணிக்கம் தாக்கூர் விஷயமானது, திருச்செந்தூர் கோயில் விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவில் பேசும் பொருளா இருந்தாலும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் அதிமுக இருக்கும்போது சரி, இப்போ திமுக இருக்கும்போது சரி, அவரு அங்க பட்டி தொட்டி எல்லாம் ரொம்ப பரிட்சமான நபர். அந்த ஒருத்தர் வீட்டுல அந்த காது குத்து விஷயம் இருந்தாலும் சரி, இல்ல எந்த சின்ன சின்ன பர்த்டே விஷயமா இருந்தாலும் சரி, முதலாள போய் நிற்பாரு, ஒரு நல்லா கவனிப்பார். ஸோ அப்படி இருக்கும் தருவாயில அனிதா ராதாகிருஷ்ணன் எந்த கட்சியில இருக்காரோ அந்த கட்சிக்கு வந்து உண்மையிலே வந்து ஓட் பேங்க் வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த தொகுதியை வந்து இந்த திருச்செந்தூர் விஷயத்த பேஸ் பண்ணி கண்டிப்பா வந்து நம்ம பாஜகவுக்கு நிறைய வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக யோசிச்சு கரெக்டாக கொடுத்துருக்காங்க, பாராட்டுதல். இதை கேபிடலைஸ் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்சிடென்ட் திருச்செந்தூர்ல அந்த கோயில் இன்சிடென்ட் நடந்த அந்த 45 நாள் மட்டும் தான் பேசும் பொருளா இருந்தது பாஜகவாகட்டும் இந்து முன்னணி ஆகட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கள நிலவரம் மாறி போச்சு. ஆனாலும் ஒரு மனப்பிரமையில 2 கட்சியுமே என்ன நமக்கு வின் பண்றோம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு மார்ச் மாசம் 27ஆம் தேதி கிட்ட இருக்கும். இந்த தேதியில இருந்து அவங்க எஃபெக்டிவா வேலை செஞ்சாலும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் எஃபெக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் தி எஃபெக்டிவ் இன்வால்மெண்ட் ஆஃப் தி பார்ட்டி வந்து அங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது களத்தில் போய் வேலை செய்யக்கூடிய
ஒரு ஸ்ட்ராங்கான உறுப்பினர்கள் அங்க அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் நல்ல டிஸ்கனெக்ட் இருக்கு பார்க்க முடியும். ஸோ இந்த டிஸ்கனெக்டை கிளாரிஃபை பண்ணால் மட்டும்தான் திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் பாஜக அட்லீஸ்ட் வின் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து வேற அதிமுக ஸ்ட்ராங் கேண்டிடேட் போனா கண்டிப்பா பாஜக இருக்க அனைத்து நபர்களும் ஒன்றிணைந்து வேலை செஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல அதிமுக விட்டுட்டாங்கன்ற பதிவு போடுறோம். ராசிபுரம் பொறுத்த வரைக்கும் மதிவேந்தன்ற இவரு ஒரு அமைச்சர், ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன், அது மட்டும் இல்லாம ஒரு மக்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க அந்த பர்டிகுலர் ராசிபுரம் தொகுதியில. அங்க நான் கேள்விப்பட்ட விஷயம் பொறுத்த வரைக்கும் மதிவேந்தன் என்ற நபருக்கு ஓரளவுக்கு போதுமான அளவு செல்வாக்கு இருக்கு. அந்த மக்களுக்கு தேவையான விஷயத்த அவ்வப்போது போறளவுக்கு பூர்த்தி பண்றாரு. அண்ட் மக்கள் வந்து ஆக்சசிபிள் பர்சனா இருக்காரு. ஏன்னா இங்க இருக்க சில கவுன்சிலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட இங்க பார்க்க முடியாது, பேச முடியாது. அப்படி இருக்கும் சூழல்ல மதிவேந்தன் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன், ஈஸி அப்ரோச்சபிள் பர்சன் ஒரு நேம் பெற்றிருக்காரு. அப்படி இருக்கும் தருவாயில் ராசிபுரத்துல நம்ம பிஜேபி கேண்டிடேட் உண்மையிலே ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யறாங்க, அதுலயும் மாற்று கருத்து இல்லை. அந்த சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சனை ஓவர்டூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ராசிபுரம்ன்றது ஒரு காலத்துல அதிமுகவோட ஒரு பெரிய கோட்டையா இருக்கு. அந்த கோட்டையை உண்மையிலே பிஜேபிக்காக வாரி வழங்கியிருக்காங்க. அதை வந்து பிஜேபி கரெக்டா கேபிடலைஸ் பண்ணணுன்றதான் நம்மளோட பார்வை. எப்படி ஆவடியை கேபிடலைஸ் பண்ணணும்னு சொல்றோமோ அதே மாதிரி ராசிபுரத்தை கேபிடலைஸ் பண்ணா நல்லது. திருச்சி மேற்கு இந்த இடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தா திருச்சி அந்த பெல்ட் எல்லாமே வந்து இவரு கே நேரு அவர்கள் ரொம்ப சாமர்த்தியமா ஹேண்டில் பண்ணி ஒவ்வொன்றும் கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்போ அதே இடத்துல உட்கட்சி பூசலே பாத்தீங்கன்னா இவர் மகேஷ் பொய்யாமொழி அவருக்கும் கே நேரு டீமுக்கும் உள்ளுக்குள்ள நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. இந்த கான்ட்ரவர்சியை கரெக்டா பயன்படுத்தி தான் கட்சியை வளர்க்கறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதிமுக இருந்தது. ஆனாலும் போன வருடம் டிசம்பர்ல இருந்து இன்று வரை அதுக்கான வேலையை உருப்படியாக அதிமுக கட்சி செய்யவில்லை. பாஜக செய்ததா என்று பார்த்தால் சத்தியமாக பாஜகவும் செய்யவில்லை. இந்த இடத்துல இந்த திருச்சி மேற்கு பொறுத்த வரைக்கும் அமமுக டிடிவி அவர்களுக்கு இந்த தொகுதியை கொடுத்திருக்காங்க. டிடிவி அவர்கள் கட்சிக்கு கொடுத்திருக்காங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா அமமுக நபர் இன்னும் ஒரு 3 மாதம் முன்பே இதை அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல அமமுக நிக்கணும்னு சொல்லியிருந்தா அவர் வேலை செஞ்ச வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஏனென்றால் கேனு நேருவோட நேம் வந்து அந்த லெவலுக்கு அங்க ஸ்பாயிலா இருக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கரெக்டா அறிவுரை செஞ்சிருக்கணும். எப்படி பண்ணிருக்கலாம்னா டிசம்பர்லயே ஒரு பிளான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அந்த திருச்சி மேற்கு ஒயிட் வாஷ் பண்ணிருக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை அதிமுக விட்டு விட்டது. அமமுக இப்போதாவது பயன்படுத்திக் கொள்கிறதா என்பதை பார்க்கலாம். அடுத்தபடியா மன்னார்குடி என்றால் நம்ம டிஆர் பாலுவுடைய மகன் டிஆர்பி ராஜா. இவர் வந்து நம்ம ஏற்கனவே டிஆர்பி ராஜா பத்தி நம்ம போதுமான அளவு விமர்சனம் பண்ணிட்டா அதுக்கான அறிவுரைகளும் நிறைய வாங்கிட்டேன் நிறைய பேர்கிட்ட இருந்து. ஸோ அதை பத்தி அவரை பத்தி பேச சொல்லணும்னா வாயில வடை சுடுறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம டிஆர்பி ராஜா கிட்ட கத்துக்கணும். முழு பூசணிக்காய் சோத்துல மாறிக்கிறது எப்படின்னு கேட்டா நம்ம மாசு கிட்ட கத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டெக்னிஃபைட் நாலேஜபிள் அமைச்சர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஏன்னா வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இது கொண்டு வர அது கொண்டு வர சொல்லிட்டு நல்ல கலரா படம் காமிச்சாரு. எப்ப பார்த்தாலும் நந்தனம் இருக்கா ட்ரேட் சென்டர்ல நல்ல ஒரு 70mm 90mm படம்லாம் காமிச்சிருந்தார். உள்ளபடியே மக்களுக்கு பயனா இருந்ததா, ஒரு இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்திருக்கு, இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, இவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க, இத்தனை பேர் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்டா வெள்ளை அறிக்கை நமக்கு பாலிசியிலே இல்லைன்னு சொல்லிட்டாரு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள். இதே வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லி தான் அதிமுக பீரியட்ல வந்து 1க்கு 20 தடவை கேட்டாங்க. இன்னைக்கு அதே ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாலிசியிலே இல்லைன்ற வார்த்தை வைக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா முழு பூசணிக்காய் எப்படிலாம் மாறிக்கணும்ன்றது எல்லாருக்கும் கத்துக்கலாம்ன்றது தெளிவா தெரியுது. ஸோ அடுத்தபடியா மன்னார்குடி பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ராஜா வந்து ஒரு கோட்டை மாதிரி செயல்படுறாரு. இவர் எல்லாம் அந்த பட்டி தொட்டிலாம் நல்லா ரீச் ஆனவர். ஏன்னா வாயிலே வடை சுடுறான்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால அந்த வடை சுடுறதை வச்சு அந்த பகுதி மக்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், அந்த பிரிட்ஜ் ஃபெசிலிட்டி, அந்த விஷயங்களை படித்த நபர் சில விஷயங்கள் உள்ளபடியே அந்த மக்களுக்கு போதுமான அளவு செய்யறாரு. ஆனாலும் அவர் மீதும் சில விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள்ன்றத விட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கரெக்டா கேபிடலைஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. அதை கேபிடலைஸ் பண்ணா கண்டிப்பா ஏடிஎம்கே டீம் அந்த இடத்துல வின் பண்றதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. கிருஷ்ணகிரியில இந்த தலின்னு ஒரு தொகுதி இருக்கு. இந்த தொகுதியில வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அலாட் பண்ணிருக்காங்க. அமர் பிரசாத் ரெட்டியை தான் நிக்க வைப்பாங்க. ஸ்ட்ராங்கா நான் ஓப்பன் த ஃபோரம் சொல்ல முடியும். ஏன் இப்படி ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 27ஆம் தேதி நம்ம ஷூட் எடுத்துட்டு இருக்கோம். மேபி இது எத்தனை நாள் 2 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் சரி, அதுக்குள்ள பாஜக லிஸ்ட் வந்தாலும் வரும். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஆல்ரெடி அசைன்மெண்ட் கொடுத்து அங்க 2 மாதமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஒண்ணு. ஆனாலும் இந்த கிருஷ்ணகிரி பெல்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு ஒண்ணு. 2வது அதிமுகவுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்மை இவங்க கரெக்டா பயன்படுத்தி இது பண்ணிருக்கலாம். ஆனாலும் வந்து தனக்கு ஒரு உத்தேசமா இந்த வின் பண்ணக்கூடிய தொகுதியை பாஜகவுக்கு தாரை வார்த்தை கொடுத்திருக்காங்க. எப்படி ஆவடி தொகுதி கொடுத்தார்களோ, எப்படி ராசிபுரம் கொடுத்தார்களோ அந்த மாதிரி இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் பொறுத்த வரைக்கும் பிஜேபி கொடுத்திருக்காங்க. உள்ளபடியே திருவாரூர் ரொம்ப ரொம்ப டஃப்பான தொகுதி. ரொம்ப டிஎம்கேவோட கோட்டை. ஏடிஎம்கே ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல அந்த கிரிப்பை மிஸ் பண்ணிட்டு இந்த கிரிப்பை வந்து ஸ்ட்ராங்கா பிஜேபி பிடிச்சி கேபிடலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா
அந்த கேண்டிடேட் ஒரு டஃப்பான கேண்டிடேட் தான். பட் ஆனாலும் கூட அங்க வெற்றி வாய்ப்பு என்பது இப்போது இருக்க சூழல் வச்சு பார்க்கும்போது இன்னும் பிஜேபி ஸ்ட்ராங்கா எஃபெக்டிவா வேலை செய்ய ஆரம்பிக்கல. வேலை செய்ய ஆரம்பிச்சா ஒரு 50% ரேஷியோல போக சான்சஸ் இருக்கு. அடுத்தபடியா 11வது தொகுதி ராஜபாளையம். ராஜபாளையம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் முதலே ஒரு காணொலியில பதிவு பண்ணியிருக்கேன். கௌதமி அவர்கள் நவம்பர், டிசம்பர் மாசத்துல இருந்து இன்னி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆல் இண்டியா சடன் திடீர்னு அது ஜான் பாண்டியன் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, கௌதமி கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாங்க. ஆனாலும் அதிமுக ஜான் பாண்டியன் அவர்களுக்கு அந்த கட்சி வந்து உண்மையில டெவலப் ஆனது. ஏன்னா இது வரைக்கும் நிறைய முறை போட்டிட்டு ஒரு முறை கூட ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெறல. அதனால தங்களுடைய கோட்டை மாதிரி செயல்பட்டு கொண்டு இருக்க அந்த ராஜபாளையம் தொகுதியை ஒரு தியாகத்தின் அடிப்படையில் வந்து கொடுத்திருக்காரு என்று சொல்லலாம். அடுத்தபடி அம்பத்தூர்ல திமுக இருக்கக்கூடிய ஜோசப் சாமுவேல் அவர் சிட்டிங் எம்எல்ஏ. கண்டிப்பா அவருக்கு தான் திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுறாங்க. இப்போ திடீர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே முன்னாள் எம்எல்ஏவான அலெக்சாண்டர் அவர்கள். அலெக்சாண்டர் நல்ல பரிட்சமான நபர். பட் இப்போதைக்கு அந்த ஒரு தொகுதியை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா, ஏடிஎம்கேக்குன்னு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கு. அங்க சேகர்னு வந்து இப்போதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு நல்ல கேண்டிடேட்டா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. இந்த சூழல்ல இவங்க 2 பேரும் ஒன்றிணைந்து செயல்பட்டா கண்டிப்பா அம்பத்தூர் தொகுதியை தக்க வைக்க முடியும். ஆனாலும் அதிமுக தங்களுக்கு சாதகமான தொகுதியை கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த 12 லிஸ்ட்ல இது ஒரு 6வது தொகுதி. வேண்டுமென்றே நல்ல விஷயத்துக்காக விட்டு கொடுத்துருக்காரு என்று சொல்லலாம். அடுத்தபடியா செஞ்சி, திருவண்ணாமலை செஞ்சி, இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் செஞ்சி மஸ்தான்றது ரொம்ப ஃபேமஸான நபர். எதுக்காக அவர் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குனாரு, அவர் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஸ் எவ்வளவுலாம் வந்து கட்சியுள்ள இன்வால்வ் ஆகி என்னென்னலாம் கட்டிங் கலெக்ஷன் பண்ணாங்கன்றது மேலிடம் வரைக்கும் தெரிஞ்சு கட்சியிலேருந்து அவர் பையன் எல்லாரையும் வந்து நீக்கினாங்க. அந்த பார்க்கும். ஸோ இந்த இடத்துல செஞ்சு இந்த ஒரு பர்டிகுலர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக நல்ல ஒரு கேபிட்டலைஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதை விடுத்து செஞ்சியை தூக்கி கூட்டணி கட்சிக்கு ஏன் கொடுத்தாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஒரு அதிமுக ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 தொகுதி இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா வின் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா அந்த தொகுதியை எக்காரணத்தை கொண்டு மற்ற கூட்டணி கட்சி கொடுக்க கூடாது. பேலன்ஸ் இருக்க விஷயத்த எப்படி வந்து சரி கட்டி மற்ற கூட்டணி கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்த ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு மொத்தமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 தொகுதி வின்னபிள், இதெல்லாம் வின்னபிள் தொகுதி. அந்த தொகுதியில தாங்க வின் பண்ணணுன்ற ஒரு முனைப்பு காட்டாம டைரக்டா கூட்டணி தூக்கி கொடுத்தா கண்டிப்பா அங்க டெபாசிட் கூட சில இடத்துல தாங்குவாங்களான்றது தெரியாது. அப்படி இருக்க சூழல்ல ஏன் கூட்டணி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஸோ கடைசி தொகுதி மயிலாப்பூர் பத்தி போதுமான அளவு நான் பேசிட்டேன். அண்ட் தமிழிசை அவர்கள் பத்தி போன காணொலியிலும் தெளிவா பேசிட்டேன். ஸோ தமிழிசை அவர்கள் இந்த தொகுதிக்கு பதிலாக ராதாபுரம் தொகுதியில் நின்று இருந்தா, ஏன்னா அவங்க அப்பாவோட பேக்ரவுண்ட் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த இடத்துல நின்றுட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க வேட்பாளர் ஆகிறதுக்கான அதாவது வெற்றி வேட்பாளர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த இடத்துல அவங்க அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றது பாஜகவோட முடிவா இல்ல அதிமுக முடிவா தெரியல. ஆனாலும் இந்த இடத்துல பாஜக சார்ந்த வேற நபர்கள் கொடுத்திருக்கான். இல்லைன்னா அதிமுகவே அவங்க பெல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் கொஞ்சம் பரிட்சமான நபர் கொடுத்ததால கண்டிப்பா இந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு அதிகம் இருந்திருக்கும். இந்த 14 தொகுதி தான் நம்ம கலநிலவரம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவும் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து சில தவறுகளை செய்து விட்டார்கள் என்று நம்ம களத்துல வச்சு பார்க்க முடியுது. இன்னும் நல்ல விஷயத்தோடு கள நிலவரத்தோடு கண்டிப்பா டீட்டெயிலான விஷயங்கள் ஷேர் பண்ண போறோம். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.